பிரியமானவர்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒருத்தனுடைய நினைப்பு ஆரம்பி நடத்தவராக நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளையும் நம்ம வழிநடத்துகிறதா இருக்கிறதுனாலே எண்ணங்கள் தான் நமக்கு வார்த்தை கொடுக்கிறது. நம்ம எண்ணங்கள் தான் நம்முடைய செயலை நமக்கு உண்டாக்குறதா இருக்கிறது. ஆகினால் நம்முடைய எண்ணங்களிலே ஆக்கப்பூர்வமான தேவனுடைய வார்த்தைகளையே எண்ணுகிறவர்களாக நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நெகட்டிவாக நாம் எண்ணக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். எதிர்மறையாக நாம் எப்பொழுதுமே எண்ணக்கூடாது, ஆக்கப்பூர்வமாகவே எப்பொழுது எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்களா, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள். அப்போ நம்ம என்ன நெகட்டிவா நினைத்தாலும் எதிர்மறையா நினைத்தாலும் அவைகளும் நமக்கு வந்து பலிக்கிறதா இருக்கிறதுனாலே முதல்ல உங்களுடைய எண்ணங்களிலே நெகட்டிவா எண்ணுகிற எண்ணங்களை நீக்கி போடுங்க. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான ஆக்கப்பூர்வமான வார்த்தைகளை உங்களுடைய எண்ணங்களாக கொள்கிறவர்களாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் நன்மையை யோசிக்கிறவர்களாக இருப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்கள் எதை நினைத்து இருக்கிறீர்களோ அதை செயல்படுத்துகிறதுக்கு உங்களுக்கு சமயம் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துகிறதுக்குரிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ரெண்டுல எதை நினைக்கிறீங்களோ அதை செய்வதற்கு உங்களுக்கு சமயம் கிடைக்கும், நேரம் கிடைக்கும். ஆகினாலே நல்லவைகளையே நினைக்கிறவர்களாக இருங்கள். மத்திய 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்றார், இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவியிலே என்ன நிறைந்திருக்கிறதோ அதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே வார்த்தையாக வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை, உங்களுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிறைத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை பேசுகிறதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்தில் தேவனுடைய வசனங்கள் நிறைந்திருந்தால் அதுவே வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே இரவு பகலும் தேவனுடைய வசனம் நமக்குள்ள நிறைந்திருக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ரோமர் 14:14 வாசிக்கிறோம், ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவனுக்கோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். ஒரு பொருளை தீட்டுள்ளது என்று எண்ணிக்கொள்கிறவனவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும். அப்ப யார் ஒரு பொருளை தீட்டா நினைக்கிறாங்களோ அது அவர்களுக்கு தீட்டா இருக்கும். யார் ஒரு இந்த நாள் நல்ல நாள் இல்லை, இந்த நாள் கெட்ட நாள், இந்த மாதிரி நினைக்கிறீங்களே, உங்க எண்ணங்களினாலே உங்களுக்கு பலாபலம் உண்டாகிறதா இருக்கிறது. ஆகினாலே எண்ணங்களிலே நெகட்டிவ் எண்ணங்களை நினைக்காதீங்க, எதிர்மறையான எண்ணங்களை நினைக்காங்க, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நினைக்கிறவர்களாக இருங்க. நம்ம அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு என்றதெல்லாம் நிறுத்திடுங்க. கர்த்தர் கையில் இருக்கிற காரியங்களை, கர்த்தர் நினைத்திருக்கிற காரியங்களை எண்ணுகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க தோல்விக்குரியவர்களாக எண்ணுகிறதை மாற்றுங்கள் என்றால் உங்கள் எண்ணங்கள் உங்களை நினைவுகளுமே உங்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தியா இருக்கு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்க பாவத்துக்கு மரித்துட்டீங்க. எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்களோ அன்றைக்கே நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. நாம் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டு விட்டோம், நாம் மரித்து விட்டோம். பாவம் மரிக்கலே, பாவத்துக்கு நாம் மரித்து விடுகிறோம். பாவம் தொண்டு தொட்டு அதே இளமையோடு கூட தான் இருக்கிறது. ஆகினால பாவம் மரிக்கிறதுல பாவத்துக்கு நாம் தான் மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நினைத்துக் கொள்ளும் பொழுது, அப்படி எண்ணிக்கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்கென்று நான் பிழைத்திருக்கிறேன், பாவத்துக்கு நான் பிழைத்திருக்கல, பாவத்துக்கு மரித்திருக்கிறேன். பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதுக்கு மிக சிறந்த வழி என்னென்றால் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணுகிறது. மரித்தவனுடைய வாயில சிகரெட் வச்சாலோ மற்ற எந்த தீய காரியமோ அவனால செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் மரித்து விட்டான். மரித்து விட்டான் என்று சொன்னால் அவன் உலகத்தோடு உள்ளதான தொடர்பற்று போய்விட்டான். மரணம் என்றால் உலகத்தோடு உள்ள தொடர்பு அவனுக்கு அற்று போய்விட்டது. ஆகினால் அவன் மரித்து விட்டான். அப்ப பாவத்துக்கு நீங்க மரிச்சிட்டீங்க. பாவம் மரிக்கிறது இல்லை, பாவத்துக்கு நீங்க மரிக்கிறீர்கள்.
பாவத்துக்கு மரித்தேன் என்று எண்ணும் பொழுது பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவே, நான் பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்துங்க, அதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. நான் பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தீங்க, அதுக்காக மக்கள் நன்றி என்று சொல்லி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 3:20 வாசிக்கிறோம், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதான அவருடைய வல்லமையின்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கு மேலாய் கர்த்தர் கிரியை செய்கிறவரா இருக்கிறதுனாலே நாம் வேண்டிக் கொள்வதும் நினைக்கிறது என்னவா இருக்கணும்னா, தேவனுடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டதான உயர்ந்த நினைவுகளை நாம் கொண்டவர்களாக இருக்கணும். நம்ம மேல தேவன் என்ன உயர்ந்த என்ன வச்சுக்கிறாரோ அந்த உயர்ந்த எண்ணங்களையே நாம் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நாம் வேண்டிக் கொள்வதும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஆகினால் அந்த எண்ணங்களை தான் நாம் வேண்டிக் கொள்ளக்கூடியவர்களாக நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 7:20 வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து புறப்படுவதான பொல்லாத சிந்தனைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனுஷனை எப்போ தீட்டுப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கும்போது, இருதயத்திலிருந்து ஆவியிலிருந்து புறப்படுவதான பொல்லாத சிந்தனைகளால ஒரு மனிதன் தீட்டுப்படுகிறவனா இருக்கிறான். அப்ப நல்ல சிந்தனைகளை அவனை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆவியிலே நல்ல சிந்தனைகள் தேவனுடைய வசனத்தின் மூலமாய் உருவாகிறதா இருக்கிறதுனாலே நல்ல சிந்தனைகள் நமக்குள்ள போகிறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் என்று சொன்னால் தீய சிந்தனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போய்விடும். பிரியமானவர்களே, ஒரு சின்ன காரியம் நான் என் லைஃப்ல கற்றுக்கொண்டேன். ஒரு ஆசிட் குடித்து விட்டுதான மகனை எப்படி காப்பாற்ற, ஒரு மனுஷனை எப்படி காப்பாற்றுவீங்க என்று சொல்லி என்னிடத்துல கேட்கும்போது நான் சொன்னேன், உடனே அவரை தூக்கி போட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு செய்ய வேண்டிய மருத்துவத்தெல்லாம் எந்த ஆட்டோவோ பஸ்ஸோ காரோ ஏதோ ஒன்று பிடிச்சி கொண்டு போய் முதல்ல சேர்த்துடுவேன், அப்படி காப்பாற்றுவேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இல்லை அந்த மனுஷன் ஆசிட் குடிச்சதுனால நீ ஆட்டோவில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்குள்ள பஸ்ஸில் கார்லேயே கூட்டு போகிறதுக்குள்ள அந்த மனிதன் மரித்து போய் விடுவான். அவன் ஆசிட் குடிச்சுனா அவனோட குடலெல்லாம் சின்ன பண்ணமாயிடும், அவனை காப்பாற்ற முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆசிட் குடித்ததான மனிதனுடைய வாயில நிறைய தண்ணி குடிக்க வைக்கணும். எப்படி ஆகல புனலாவது வச்சு நிறைய தண்ணி அவன் வாயில ஊற்றணும். அப்படி நிறைய தண்ணி அவன் வாயில ஊற்றும் போது அந்த ஆசிட் எல்லாம் உள்ள டைல்யூட் ஆயிடும், அதனுடைய பவர் போயிடும். அந்த மனுஷனை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் காப்பாத்திடலாம். அது போலதான் நம்ம காப்பாற்ற முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஆம் பிரியமான, அப்படி போல உலகத்துல அநேக தீய சிந்தனைகள் எல்லாம் நமக்குள்ள போய்விட்டது. அநேக தவறான எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தை ஆக்குப்பை பண்ணி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை நமக்குள்ள அனுப்புவோம் என்று சொன்னால், தேவனுடைய வசனம் அவைகளை எல்லாம் வல்லமற்றதாக மாற்றி தேவனுடைய வசனத்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில விளங்குறதா இருக்கிறது. ஆகையினால தான் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ எண்ணுகிறாரோ அந்த எண்ணங்களையே நாம் நினைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கு அதுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து பிடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுமத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களை நினைவுகளும் எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறதுக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த எண்ணங்களும் நினைவுகளும் இந்த வார்த்தைகளை என்னை குறித்து என்ன நினைக்கிறீரோ, என்ன ஆண்டவரை எண்ணுகிறீரோ அந்த வார்த்தைகளையே நாங்கள் எண்ணுகிறவர்களாக நினைக்கிறவர்களா இருக்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு கிருபை தாரும். அவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். அவைகளுக்கு இருதயத்துல நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.